ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்துல அனைவரும் நலமுடன் இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். இந்த பதிவுல நம்ம ஒரு இது மாதிரியான சில நிகழ்வுகள் தான் நமக்கு அந்த ஆண்டு ஃபுல்லா கொண்டு போக போறோம். எப்படின்னா, டே பை டே ஒரு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இல்ல உலகத்துல உள்ள நிறைய இடத்துலையும் சரி, அந்தந்த டேல என்ன நிகழ்வுகள் முக்கியமான விஷயமா நடந்திருக்கும், எது மாதிரியான நிகழ்வுகள், ஒரு விளைவுகளும் சரி, ஒரு சந்தோஷமான விஷயங்களும் சரி, ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் சரி, இது மாதிரியான பொதுவா ஒவ்வொரு நிகழ்வுகளை தான் நம்ம பட்டியலிட போறோம். அது மாதிரி ஜனவரி 1 அப்படித்தான் வந்து எல்லா விதமான மதங்களும் சரி, மக்களும் சரி, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுற ஒரு நாள். இது வந்து ஜனவரி 1. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போனோம்னா, உலக ஃபேமிலி டே 2வது. உலக ஃபேமிலி டேவும் ஜனவரி 1 தான் கொண்டாடப்படுது. ஆனா நியூ இயர்க்கு நம்ம கொண்டாடும் போது இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, உலக ஃபேமிலி டே. 3வது விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வமாக இயற்றப்பட்டது வந்து ஜனவரி 1. அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான ஒப்பந்தம் முடிவடைந்த நாள் ஜனவரி 1. அதனாலதான் ஐரோப்பியாவுக்கு வந்து எரிவாயு வழங்கப்பட்டு இருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணாங்க. இதுவும் இதே நாளதான் நடந்துச்சு, ஜனவரி 1. சரி, மத்திய அரசை சரி, நிறைய நாடுகள்ல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலாம் ஜனவரி 1 தான். இப்போ ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறாங்க, இல்ல மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கிறாங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு எடுப்பாங்க, அதாவது ஜனவரி 1 அன்னைக்கு எடுக்காங்க. இது வந்து எல்லா நாடுகளையுமே நடைமுறையில இருக்கு. சில முக்கிய நிகழ்வு நடக்கிறது எல்லாமே ஜனவரி 1 நடக்குது.